இன்றைக்கி சொல்ல போகிற விஷயம் முக்கியமானது. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டால், மேசராசி, மகர ராசி, சிம்ம ராசி, மீன ராசி, இந்த 4 பேருக்குமே 7.5 நாட்டு சனி ஆரம்பிக்கும். இதில் யாருமே காப்பாற்ற முடியாது. அதையும் தெளிவாக சொல்லிடுறேங்க. இந்த 4 ராசியுமே காப்பாற்றவே முடியாது. தண்டனை பயங்கரமாக இருக்கும். சாவன்னு நினச்சா கூட சாக முடியாது, வாழணும்னு நினச்சா கூட வாழ முடியாது. தண்டனை அனுபவிச்சு தான் கழிக்க முடியும். கர்மாவை அனுபவிச்சு தான் கழிக்க முடியும். உயிர் போய் உயிர் வரும் அப்படின்னா கூட, இதில் உயிர் போய் உயிர் வருங்கிறத விட அதை விட பயங்கரமான வழிகள் தண்டனைகள் அனுபவிக்க முடியும். இந்த 7.5 நாட்டு சனிங்கிறது அப்படி. இது நான் சும்மாலாம் சொல்லாங்க, அனுபவ ரீதியாக தான் சொல்கிறேன். உழைக்கிறதே பெரிய கஷ்டம். காப்பாற்ற டாக்டர் கைவிட்டாங்க, காப்பாற்றவே கஷ்டம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கேஸ் தான் 7.5 நாட்டு சனி. ஸோ இந்த டயத்தில் நீங்கள் சேஃப்டியாக எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இன்றைக்கி நான் சொல்கிறேன். இது நேற்று நான் சொல்லணும்னு நினச்சேன், நேரம் இல்லை. இருந்தாலும் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இதோட டேஞ்சர் எப்படிங்கிறத சொல்கிறேன். பிறர் எதுக்கோ பிறர் விஷயத்துக்கோ ஆசைப்படக்கூடாது. 1 ஆசைப்பட்டோம் அப்படின்னா நீ காலி, நீ செத்த, அதோடு சோழி முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி தான் இருக்கும் நிலைப்பாடு கூட மாறும். இதுதான் நமக்கு நிரந்தரமான வேலை, இதுதான் நமக்கு சோறு கொடுக்கு, இதுதான் நமக்கு, அது கூட இல்லாமல் போகுங்க. வேலை கூட எத்தனை வேலை வேணாலும் நம்ம பார்த்துக்கலாம். உயிர் முக்கியம் இல்லையா? அது உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நிறைய வரும். 7.5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம்லாம் பிரச்சனை கிடையாது. 7.5 வருஷம் சரிங்களா? 1 வருஷம்னா அப்படி இப்படின்னு இழுத்து பிடிச்சி இந்த படுக்கையில் கிடப்புலாம் கிடப்பாங்கள்ல, இழுத்துக்கிட்டே கிடக்குது, பல வருஷமாக கிடப்பாங்கள்ல, அந்த கிடப்போட ஒரு மெயின் ஒரு விஷயம் இது 7.5 நாட்டு. சிலவங்களாம் அந்த 70 வயசுக்கு மேலெலாம் பார்த்திங்கன்னா 7.5 நாட்டு சனி போட்டு தள்ளிடும். சனியில் சாவங்க மிக கோரமான தண்டனைகள்லாம் கிடைக்கும். அது நிறைய விஷயம் இருக்கும். அதனால தான் சனி பயிற்சியில் நடக்கும்போது ரொம்ப பொத்திக்கிட்டு பேசான்னு இருக்கணும். ரொம்ப நம்ம தான் பெரிய ஆள், நம்ம தான் பெரிய இது மயிறு அப்படின்ட்டு நடந்துக்கிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோ, தூக்கி சங்கோடு சாத்தி சுவாலி முடிச்சிடும். எங்கே சாத்துன்னு சொல்ல முடியாது, எப்படி வேணால் சாத்தும். இன்னொன்று, விபத்துக்கள் கூட நடக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். விபத்துக்கள்னால் ஆக்சிடெண்ட் டெத்து, சடன் டெத்து, ஹார்ட் அட்டாக்கு, இறப்பு, இந்த மாதிரி பல விஷயமாக நடக்கும். அதே நேரத்தில் இன்னொரு என்ன இருந்துச்சுன்னா, தண்டனைகள் கொடுக்கக்கூடியவர் சனி நீதி, நேர்மை, நியாயம் அது கட்டுப்படுது. எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் அவ்வளோத்தையும் ஒன்றுமே இல்லாமல் துஷ்டமாக ஆக்கிரும், எல்லாத்தையும் அழிச்சு விட்ரும். நீ அந்த நேரத்தில் போயிட்டு எதை தான் பாதுகாக்கணும், இது ப்ராப்பர்ட்டி அது இது பாதுகாக்கணும், அப்படி கொடுக்கணும், இப்படி பண்ணணும், நமக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லிட்டு வேற ஆள்கிட்ட கொடுத்தா கூட சோலை முடிச்சு விட்ரும். அவங்களையும் சேர்த்தே சோலை முடிச்சிருக்கும். இந்த நபர்கள்கிட்ட கூட இருக்கும்போதே மற்றவங்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படும். ஸோ அவங்களும் உஷாராக இருந்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் சொல்கிறது. இப்போ கணவன் மனைவிகள்லாம் சில பேர் இருப்பாங்க, குடும்ப உறவுகளில் நிறைய பேர் சில பேர் இருப்பாங்க. இவங்களை விட்டு ஒரு ஸ்டெப் விலகியே இருந்து 7.5 வருஷம் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், மோஸ்ட் டேஞ்சரஸாக இருக்கும். ஏன்னா அதோட தாக்கத்தை காமிச்சிடும். ஒரு ஆள் கஷ்டப்படுறாரு அப்படின்னா நம்ம போய் கூட ஹெல்ப் பண்ண போவோம். கஷ்டப்படுறாருன்னு நம்மளும் சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியது. உதவி செஞ்சவங்களுக்கு உபத்திரம் நடக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செயல்பாடு அங்கே ஆயிரும்.
அதுக்காக இவங்களுக்கு வழியே கிடையாதா சார் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவங்க தனிப்பட்ட முறையில் மட்டும்தான் இருக்க முடியும். அதாவது இது எப்படி சொல்லணும்னா, ஒரு தனி ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனாக வாழ்ந்தால் எப்படி வாழ முடியும், அப்படி தான் வாழ முடியும். மனுஷியாக இருந்தாலும் ஒதுக்கப்பட்டவளை எப்படி வாழ முடியும், அப்படி தான் வாழ முடியும். இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரஸாக கொடுத்துரும். அது ஆணாக இருந்தாலும் சரிங்க, பெண்ணாக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நீங்களே பார்க்கலாம், உங்களுக்கே தெரிய வரும். குடும்பத்தோடு இருக்கும்போதே தெரிய வரும். நீங்கள் பெற்ற குழந்தையாக கூட இருக்கலாம். ஐயோ நம்ம பெற்ற பிள்ளையாச்சே அப்படின்னு சொல்லி பாசம் வச்சுட்டு அது பண்ணுற சைடெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுகளுக்கு தண்டனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி கிடச்சிட்டும் இருக்கும். உங்களால் ஒன்றும் பண்ணவும் முடியாமல் முழிச்சுக்கிட்டு இருப்பீங்க. 7.5 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாதுங்க, 7.5 வருஷம். அப்போ 7.5 வருஷம் எவ்வளோ டேஞ்சரு, எல்லா டேஞ்சர்ஸுனையும் அங்கே அனுபவிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நான் சனி பரீட்சையில் இருக்கும்போது ரொம்ப சொல்லவே முடியாதுங்க, அதை வாயால் சொல்லவே முடியாத அளவுக்கு வேதனைகள் இருந்துச்சு. காப்பாற்ற கூட முடியாது. சொல்லப்போனால் மிகப்பெரிய டேஞ்சர். எதுக்காக சொல்கிறேன்னா, சனி மகர ராசி, இதில் மகர ராசியும் குறிப்பிட்டிருக்கும். சனி மகர ராசி சொந்த வீடு. சொந்த வீட்லேயே அவர் கோவப்படுறாருன்னா அப்போ சொந்த வீடு என்ன நிலை குறைஞ்சி போகும், அதான் அங்கே யோசிச்சு பார்க்கணும். ஆஸ்ட்ராலஜர் படித்தவங்களாம் நல்லா யோசிச்சு பாருங்க. சொந்த வீட்டிலே கோவப்பட்டால் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களோட நிலைமை என்ன ரேஞ்சுக்காகும், அந்த மாதிரி. இப்போ விருச்சிகம் எடுத்துக்கோங்க, அது விஷராசி. அப்போ அதில் சனி உட்காந்தா அதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நடக்கும். ஏன்னா அது விஷராசி, ஆல்ரெடி ஏதாவது ஒரு தப்பாக தான் ஒரு முடிவு எடுக்கும். தப்பாக எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் அதை அனுபவிக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தன்னை தற்காப்புத்துக்கொள்ளுதுன்னு நினச்சிட்டு தனக்கு தானே தண்டனையை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ராசி, அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை வந்துடும். இதில் தவறாக ராங்காக ஏதாவது செஞ்சால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனை வந்துடும். இது விருச்சிக ராசி. அது விருச்சிக ராசின்னு சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா விஷ ராசிகளுக்கும் சொல்லி தனியாக இருக்குது. மீன ராசி அப்படி தான். மீன்லையுமே 2 விதம் இருக்குது. என்னது, விஷ மீனும் இருக்குது, விஷம் இல்லாத மீனும் இருக்குது. கடலில் பார்த்திங்கன்னா இந்த மீனை சாப்பிட முடியாது, இந்த மீனை சாப்பிட்லாம் அப்படிங்கிற தன்மைகளில் இருக்கக்கூடியது இருக்குது. அப்போ அந்த ராசி எந்த மாதிரியான தண்டனையை அனுபவிக்கும்? ஓடுற மீனில் நழுவி போகிற மீன் மாதிரி இருந்தால் கூட அந்த நழுவல் கூட மிகப்பெரிய ஒரு கோரமான விபத்துகளாக மிகப்பெரிய விஷயங்களுக்குள்ளாகும். இதில் சனி பகவான் ஊன கிரகம், அதாவது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக தாமத கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா, கங்காதேவி என் புருஷனே நீ பிடிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு சிவனை சனீஸ்வரன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது கங்காதேவி காலை உடச்சி விட்ருவான். தண்ணியால் ஒரே தண்ணியை கம்பாக்கி காலை நொறுக்கி விட்ருவான். அது நீங்கள் திருநள்ளாறில் அதுக்கான கதைகள் ஹிஸ்ட்ரிலாம் நிறையா இருக்குது, கேட்டிங்கன்னா தெரியும். அதுலேருந்து அவர் விடுபட்டார். அவர் அதுலேருந்து நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறத அவர் கட்டுப்பாடுக்குள்ளே வந்தார். அங்கே சோழி முடிச்சு விடுவார். யார்? கங்கை. கங்கை அதோட விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் எந்த விஷயம் தெரிஞ்சுக்கோங்களேன். இப்போ மழையாக பெய்கிறது, உங்களை அழிக்கிறது, தண்டனை கொடுக்கறது எல்லாமே அவள் தான். நான் கூப்பிட்டதும் வரதும் கங்கை தான். புருஷன் இந்த சிவா கூப்பிட்டதும் வர்றதும் அவள் தான். மழையாவது சிறு மழையாவது பொழிஞ்சிட்டு போயிடுவாள். சரி, அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். முதல்ல இந்த ராசி மண்டலங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். இந்த 4 ராசிகளுக்குமே இப்போ நேரம் சரி கிடையாது. பொத்திக்கிட்டு சிவனே இருக்கணும். தேவையில்லாத இடத்துல வாய விடக்கூடாது. கேட்டியா? நீ என்ன தான் சிவனை வேணாலும் கருமாக்களை கழிக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதுதான் அந்த விஷயம். காப்பாற்ற கூட முடியாது. இதுதான் உங்கள் சிச்சுவேஷன். எல்லோரும் கைவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த நிலமை தான் இப்போ இனிமேல் உங்களுக்கு ஸ்டார்டிங் இருக்குது. எல்லாமே இழக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதில் உடல் ஆரோக்கியத்தை முடிஞ்ச அளவுக்கு கவனமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி வந்தாருனாலே எதில் தூக்கி ஆப்பு வைப்பாருன்னு சொல்ல முடியாது. 7.5 நாட்டு சனி. நான் அஷ்டம சனி எனக்கு யாருக்கு முன்னூட்டியே நடந்துச்சு.
அதில் எவ்வளோ உருட்டி புரட்டி அப்படி இப்படின்னு சமாளித்து தான் போனேன். ஆனால் அதே அஷ்டம சனியில் பட்ட மற்ற ராசிகள்லாம் நிறைய இருக்குது. அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், என்ன அளவுக்கு வேதனை அனுபவிச்சிருப்பாங்க, எந்த அளவுக்கு துன்பம் அனுபவிச்சிருப்பாங்கன்னு கேட்டு பாருங்கள். நொந்து நூடுல்ஸ் ஆகிருப்பாங்க. நானே ஒரு காலகட்டத்தில் அந்தளவுக்கு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே பண இழப்பீடுகள்லாம் நிறைய நடக்குங்க இந்த 7ஆம் நாட்டு சனியில். பணத்தை அதிகமாக கையில் வச்சுக்கிட்டு அலையக்கூடிய விஷயங்கள் வச்சுக்கிடாதீங்க. பேங்க் பேலன்ஸே அதிகமாக இருந்தால் கூட உங்கள் பேரில் வச்சுக்கிடாதீங்க. உங்களை சேவ் பண்ணிக்கணும். ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. அது நல்ல பணமாக இருந்தால் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு, கெட்ட பணமாக இருந்துச்சு வச்சுக்கேன் உன்னை கொன்றும், அது உறுதி. இந்த அது என்ன லஞ்சம் திருட்டு பணம் அதெல்லாம் சோழி முடிச்சிடும் ஆளை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவர் நீதி, நேர்மை, நியாயம் இந்த 3க்கும் கட்டுப்பட்டவர். அங்கே நீதியை நிலைநாட்டுறதுக்கு நீ தப்பு பண்ணியிருந்தேன்னா அதுக்கு தண்டனையை கொடுத்துட்டு இருப்பார், பயங்கரமாக கொடுத்துருவார். இந்த 7ஆம் நாட்டு சனிங்கிறது பயங்கரமாக கொடுத்துருவார். அது காப்பாற்ற கூட முடியாது, எந்த விதத்தில் கொடுப்பான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த 7ஆம் நாட்டு சனி பிடிச்சிருக்கும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில ராசிகள்கிட்ட நீங்கள் தர்க்கமோ தேவையில்லாத விஷயத்துக்குள்ளே தலையிட்டு அவங்களுக்கு இடையூறோ ஏதாவது செஞ்சிங்கன்னா, அது அவருக்கு பிடித்தமான ராசிகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருவார், வச்சு சம்பவம் பண்ணிடுவார். அவங்க மூலியமாக பண்ணாட்டாலும் வேற ராசி வழியாக வேறு மாதிரியான ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்துருவார். ஏன்னா உங்கள் குடும்ப உறவுகளில் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வேறு ஆள் ஏதாவது ஒரு புது மனிதராக இருக்கலாம், யார் மூலியமாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பரிச்சிடுவார். இந்த தகவல்லாம் மக்களுக்கு தெரியாதுல்ல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த 7ஆம் நாட்டு சனிங்கிறது கிரகநிலை மட்டுங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியல. அது என்ன செஞ்சிட போகுது, அது என்ன பண்ணிட போகுது அப்படி சொன்னவன் பல பேர்கிட்ட அந்த சனி பயிற்சி நடந்த காலகட்டத்தில் அவங்க இருந்த நிலைமை சூழ்நிலைகளையும் கேட்டு தெரிஞ்சு பாருங்கள் சயின்ஸ் ரீதியாக. அப்புறம் அதுக்கான உண்மை என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சம்பவம் பயங்கரமாக இருக்கும், கோர சம்பவம். இந்த நான் யாருக்குமே சனி தாமதக்கணும்னு சொல்லலையா, வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போய்க்கணும். நீ வண்டியே வேண்டாம், நானும் அந்த நேரத்தில் வண்டியே விற்றுட்டேங்க, நடந்தே போய்க்கணும் பஸ்ஸில் அப்படின்னு சொல்லி நடந்தே போனேன். ஏன் தெரியுமா, வண்டியில் போய் ஆக்சிடெண்ட்டு விபத்து, நல்ல வேலை கை காலில் அடிபடல, ஜஸ்ட்டு நிமிஷம் நூல் பொழுதில் உயிர் தப்பிச்சினேன். வண்டியை விற்றுட்டேன். ஏன்னா வண்டி இருந்தால் எடுத்து ஓட்டணும்னு தோணும், இங்கே போகணும்னு தோணும். அப்படி போய் நம்ம அங்கேருந்து சிரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வண்டியை விற்றுட்டேன், 2 வீலரை கூட. அப்போ பார்த்துக்கோங்க. அப்போவுமே நான் போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக போக வேண்டியிருந்துச்சு, ரோட்டில் நடந்து போகும்போது கூட. அங்கே கூட நம்ம கவனமாக ரோட்டில் நடந்து போக வேண்டியிருக்கும். இருக்கிற இடத்துலேருந்து கூட கீழே விழுந்து அடிபடக்கூடிய சூழ்நிலை நடக்குங்க. ஏன்னா சனி பயிற்சி அப்படி, 7ஆம் நாட்டு சனி பயிற்சி. சும்மா 4 ஸ்டெப் எடுத்துப்போம், தண்ணி அந்த இடத்துல தண்ணி தானே, இது என்னத்தை வலிக்கிற போகுது அப்படின்னு சொல்லி, உள்ள ஒரு மழை தான் பெஞ்சுக்கு தண்ணி, இது என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி நம்ம காலை வைக்கும்போது அந்த நேரத்தில் அங்கே ஏதாவது ஒரு கல் இருந்து டப்புன்னு அந்த தண்ணி அடித்து காலில் சோழி முடிச்சுட்டு உட்காந்துருக்கும். ஒரு நான் கெட்டு போட்டு கிடக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா யாருக்குமே சனி பயிற்சி தாமதம்னு சொல்லியிருக்கேன், உணவு சொல்லியிருக்கேன், கங்காதேவி யாருக்குமே அவனை அடிச்சிருக்கான்னு சொல்லியிருக்கேன். அப்படிங்கும்போது கால் கைகளில் அடி பயங்கரமாக விழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இல்லை கால் கை சிலவங்க ரொம்ப உழைக்கிறதுனால அவர் கரணை பார்த்து கூட சில நேரத்தில் கால் கைகள்லாம் சோர்ந்து போய் வலிகள் இந்த மாதிரி பயங்கரமான ஏதாவது ஒரு சேட்டையை கொடுத்துரும். நோய் சம்மந்தப்பட்ட சேட்டைகள், இல்லை வலி சம்மந்தப்பட்ட சேட்டைகள், கால் பிடித்தங்கள், வாயு தொல்லைகள், இந்த மாதிரி பல சேட்டைகளை கொடுப்பார். எந்த விதத்தில் உங்களுக்கு வில்லங்க வரும்னு சொல்லவே முடியாது, எதில் வேணாலும் வரலாம். ஸோ இந்த 4 ராசிகளும் நான் சொல்கிற தகவலை புரிஞ்சுக்கிட்டு உஷாராகிக்கிட்டு எதுனாலும் கொஞ்சம் பொறுமையாக பணிஞ்சிட்டு இருந்து வாழறதுக்கு பார்த்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்த வேலையை கூட இழக்கலாம். அப்படியே இழந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு போய் சமாளிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அங்கே போய் நான் தான் இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்கேன், அப்படி இது பண்ணி இப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீ தர்க்கம் பண்ணேன்னு வச்சுக்கோ, உனக்கு அடுத்தது கிடைக்க வேண்டிய வேலை கூட இல்லாமல் போயிடும். ஏன்னா அது அப்படிப்பட்ட சனி பயிற்சி, 7ஆம் நாட்டு சனி. பொதுவாகவே அப்படி தான், அதையும் நான் தெளிவாக சொல்லுதேன்.
அந்த இடத்துல ஒரு பெரிய லெவலில் வேலை பார்த்துருந்துருப்பேன், பெரிய மதிப்பு மரியாதையுமாக வேலை பார்த்துருப்பேன், எல்லாத்தையும் சோலி முடிச்சு தும்சம் பண்ணி எரிஞ்சிடும், கிடைக்காமலே பண்ணிடும், இருந்ததெல்லாம் இழந்துருவோம். அப்படிங்கிறது தான் அந்த 7ஆம் சனி பயிற்சி. இந்த 4 ராசிகளுமே அப்படி தான். அது தெளிவாக சொல்லியிருந்தேன். சேஃப்டி ரொம்ப முக்கியம். வேலை போனால் என்ன, வேலை போனால் இன்னொரு வேலை பார்த்துட்டு போகிறது, இந்த வேலையை விட இன்னும் சிறப்பாக நிறைய வருமானங்கள் வரக்கூடிய வேலைகள் கூட கிடைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு, அது ஒரு 7.5 வருஷம் தானே அப்படின்னு சமாளிச்சுட்டு பொத்திக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் தப்பிக்க முடியும். இல்லைன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப டேஞ்சர் சூன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இதோட தாக்கம் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ராசிகளையும் பாதிக்கும். கேட்டிங்களா? இப்போ மீனம் இருக்குன்னா அதுக்கு பக்கம் மேஷம் இருக்குன்னா அது மற்ற ராசிகள். அப்போ அந்த ராசிகளுக்கு விட்ட நம்ம அண்டுனா கூட அவங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கூட விலகிடுவாங்க. அது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அந்த ராசிகள்கிட்ட அவங்க அண்ட மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒதுக்கப்பட்ட மாதிரியே தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் ஏதாவது இது பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூட கொஞ்சம் தான் இதாகும். அதுக்கு பக்கத்தில் இருக்க மகரம் இருக்குன்னா கும்பத்துக்கிட்ட போயிட்டு இப்போ ஒரே வீட்டில் வந்து அம்மாவும் மகளும் இருக்கா அப்படின்னா வச்சுக்கோங்க, மகரம் ஒருத்தி கும்பம் அப்படின்னா தாக்கம் 2 பேருக்குமே இருக்கும். அப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி நடந்துக்கிடுவாங்கன்னா, ஒருத்தருக்கு வந்து பேசிக்கிட மாட்டாங்க, ஒருத்தருக்கு கண்டுக்கிட மாட்டாங்க, ஒருத்தருக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. வெறுத்து ஒதுக்கி இருந்த மாதிரி வாழ்வாங்க. அந்த 7.5 வருஷம் பயங்கரமாக இருக்கும் சிலவங்களுக்கு அதில். ஆனால் அந்த 7.5 வருஷம் அவர் அப்படி சம்பவம் பண்ணாலும் உன் பாவ கணக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிடுவார். ஆனால் இன்னொரு டேஞ்சரான ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த 7.5 வருஷம் சைலண்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கோ, நமக்கு எந்த இதுவுமே பிரச்சனை இல்லை. எனக்கெல்லாம் சனி பயிற்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே தான் டேஞ்சரே இருக்குது. ஏன்னா புண்ணிய கர்மாக்களுக்குள்ளே பாவகர்மாக்கள் கலந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கிங்க, அந்த இடத்துல சனி பகவான் சைலண்டாக செயல்படுவார். ஏன்னா புண்ணிய கர்மாக்களை ஃபுல்லாக தனி பகுத்து எடுத்துட்டு வச்சுருவார், பாவகர்மாக்களையும் பகுத்து எடுத்து வச்சுருவார். புண்ணிய கர்மாக்களுக்கு தகுந்த அந்த நேரத்தில் உனக்கு பாதிப்பை தாக்கத்தை கொடுக்க மாட்டார். மீதி இருக்க அந்த பாவகர்மாக்களை ஃபுல்லாத்தையும் மற்ற கிரகம் இருக்கு இல்லையா, ராகு கேது மற்ற கிரகங்கள் செவ்வாய் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுகளுக்கிட்ட அந்த பாவகர்மாக்களை கொடுத்து உங்களை சம்பவம் பண்ணிடுவார். எப்படி மற்ற கிரகங்களை நம்ம சனி பயிற்சியிலே கஷ்டப்படலையா, 7ஆண்டு சனி பயிற்சியில் கூட நான் கஷ்டப்படல. ஆனால் இந்த இதில் நமக்கு இவ்வளோ தூரம் பெரிய கஷ்டமாகி போச்சு ஏன்னு நீ முடிச்சுக்கிட்டு இருப்ப. காரணம் என்னென்னா அதுதான் கிரகம். இப்போ இவன் இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கான், ஏதோ ஒரு நல்லா செஞ்சுட்டான் வச்சுட்டான், சரி இந்த நேரத்தில் எதுவும் பண்ண முடியாது, இல்லை நீ பண்ணிடு அப்படி நம்ம வேறு ஆள்கிட்ட சொல்லுவோம் இல்லையா. இந்த வில்லம் படம்லாம் பார்த்துருக்கீங்களா, பல கேரக்டர், அந்த மாதிரி கிரகங்களும் அதுக்கு தகுந்த கேரக்டருக்குள்ளே செயல்படும். நீங்கள் கேள்விப்படுங்க, செவ்வாய் தோஷம், அந்த தோஷம், இந்த தோஷம், நாகதோஷம், இந்த தோஷம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அந்த மாதிரி செயல்படும். அதில் சிக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம இதில் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இதில் எந்த பிரச்சனையும் இல்லையா, இது அந்த கிரகம் நமக்கு எந்த இதுவும் பாதிப்பு கொடுக்கல, ஆனால் இருந்தாலும் ஏன் பாதிப்பு கொடுக்கு அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சுட்டு உட்காந்துருப்ப. ஏன் பாதிப்பு கொடுக்குன்னா அந்த டயத்தில் இல்லைன்னா அது வேறு ஒரு 180 டிகிரி 90 டிகிரி அந்த டிகிரியில் அது வேறு இதுக்கு நகர்ந்து போயிட்டு அது வெவ்வேறு ராசிகளுக்கும் பரிவர்த்தனையை எடுக்க ஆரம்பிச்சிடும். பரிவர்த்தனை உருவெடுக்க ஆரம்பிச்சிடும். தண்டனையை வந்து உன்னோட கர்மாக்கள் அதிகமாகி பிறர் அதாவது பிற கிரகங்களுக்குள்ளே செவ்வாய் ராகு கேது அந்த மாதிரிலாம் எல்லா மற்ற தீய கிரகம் நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக அதோட கிரகங்கள் அந்த அதாவது நீ செய்த தவறுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கிட்ட அது இடம்பெயர்ந்து அவங்க மூலிமா உனக்கான தண்டனைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ நான் அந்த இடத்துல தடுக்கக்கூட முடியாது. கேட்டிங்களா? இதுதான் சனி பயிற்சியோட 7ஆம் சனி பயிற்சியோட முக்கிய ஒரு விஷயம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக வச்சு சோழி முடிப்பார். மற்ற கிரகங்களை விட 7ஆம் சனி பயிற்சி, சனினாலே அங்கே பயம். அவர் ஈஸ்வரம் பட்டம் பெற்றதுங்கிறது ஒரு விஷயம், அதை விட பயங்கரமான அங்கே ஒரு விஷயமும் இருக்குது. சனி கொடுத்தார் எவர் தடுப்பாருவாங்க. கண்டனையாக இருந்தாலும் சரிங்க, இருப்பாக இருந்தாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எவரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அங்கே இருக்கும். அது உண்மையும் கூட.
அள்ளி கொடுப்பாரு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர திசை 10 வருஷம் 10 பைசா கையில் கிடையாது. ஒரு வேளை சோதிக்கே கஷ்டப்பட்டுருக்கேன். பாதி இதில் எனக்கு 10 வருஷம் சோழி முடிச்சிட்டாரு. மீதி 10 வருஷம்தான் ஏதோ உதவி பண்ண மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? அதில் கூட கேடு பண்ணவங்கள கொன்றுதாரு. அதையும் நான் பார்க்குறேன். நாங்கள் கண்ணால் பார்க்குறேன். அது கூட ஏதாவது இடையூறு பண்ணாங்க, யாராவது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சோழி முடிச்சிட்டாரு. அதையும் பார்க்குறேன் என்னோடய ராசியில் எல்லா விஷயத்தையும். ஏன்னா யாருக்கு எந்த கொடுப்பனையும் எப்படி கொடுக்கணுங்கிற விஷயங்கள் இருக்கும். ஏன்னா சனி அங்கே வக்ரமாகவும் இருக்கார். எனக்கு அங்கே வக்ர நிவர்த்தியும் ஆகுறாரு. நிவர்த்தி ஆன பிறகு தான் எல்லா இதாக அனுபவித்து இந்த சொல்லுவாங்களா, இனி வந்து என்னதுக்கு சாப்பிட்ற காலத்தில் அப்படிங்கிற நேரத்தில் இந்தா வாழு அப்படின்னு கொடுக்கக்கூடியவர். ஏன்னா ஆல்ரெடி அவர் தான் சோழி முடிப்பார். அதுக்கப்புறம் தான் இந்த வாழு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பார். இதுதான் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இது எனக்காக நான் என்னோடய விஷயத்தையும் சேர்ந்து தான் நான் சொல்கிறேன். எனக்காக மட்டும் சொல்ல, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்லுவேன். எனக்கு 7ஆம் ஸ்தானத்தில் வந்து சனி வக்ரம். அப்படின்னா மனைவி, குடும்பம், குழந்தைங்க. 7ஆம் ஸ்தானங்கிறது வந்து 8ஆம் ஸ்தானத்துக்குள்ளே வருது, விருச்சத்துக்குள்ளே வருது, விசர்ஜனத்துக்குள்ளே வருது. அதில் நிவர்த்தி பண்ணி தான் அவர் இது பண்ணுறாரு. அப்படிங்கும்போது மனைவி, குடும்பம், தொழில் எல்லாம் எதுவுமே இல்லாமல் நான் உட்காந்துட்ருக்கேன். இப்போ 10 பைசா கூட கையில் காசு இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். இது எல்லாம் இழக்க செய்து வக்ர நிவர்த்தியாகி அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாத்தையும் கையில் கொண்டு கொடுப்பார். நான் தேடியே போக வேண்டாம், அதுவாகவே தேடி வந்து வேண்டாம்னாலுமே அள்ளி கூட்டு இந்த வயிறு நிறைய ரெப்பி விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பண்ணி விட்ருவார். இதுதான் அந்த விஷயம். ஏன்னா அந்த காசை மற்றவங்களும் வச்சுக்கிட முடியாது. ஏன்னா அது சனி நிவர்த்தி பண்ணக்கூடிய விஷயம். அந்த நேரத்தில் ஆப்பு அடிச்சிடுவார். வேறு யாராவது உள்ள வந்து கொன்றுவார். இதுதான் அங்கே விஷயம். சோழியும் முடிச்சு விடுவார். இது அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அது கண்ணாரையே நிறைய பேர் பார்த்துருக்கேன். நிறைய பேர் போட்டு கூட தள்ளியிருக்காரு. நானே சில விஷயத்தில் யோசிப்பேன். அப்படியா, சரி ரைட்டு. ஒரு கடவுளாக இருந்து இது உங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலையும் நான் சொல்கிறேன். சரி மக்களே, இந்த 4 ராசிகளும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நீ சிவனை வழிபட்டாலும் ஓரளவுக்கு தான் அதை சமாளிச்சுட்டு போகிறதுக்கான வழியை தான் செய்ய முடியும். புரியுதா? அது இந்த சிவாவே சொல்கிறேன், இந்த கடவுளே சொல்கிறேன், இந்த காடே சொல்கிறேன். ஜீசஸாக இருக்கலாம், இந்த ஜீசஸ் தான் சொல்கிறேன், இந்த அல்லா தான் சொல்கிறேன். இதே ராசி நட்சத்திரத்துக்கு நீங்கள் பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். என்னோடய குழந்தைகள் ஏதாவது வழியில் உங்களை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடிஞ்ச வழிகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். போதுமா? வைக்கிறேன். சரி மக்களை, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக இருந்துக்கணும். இந்த காலகட்டத்தில் தர்க்கங்கள், தேவையில்லாததுகள் எதுவுமே, நீ உண்மையாக சைலண்டாக இருந்தேன்னா எப்படி அமைதியாக இருக்கும்னா அப்படி இருந்துக்கோ. அதுதான் உனக்கு நல்லது. இந்த நேரத்தில் தான் டென்ஷன் ஏறும், எல்லாமே நடக்கும். இந்த கையில் காப்பு கட்டின மாதிரி அதை பார்த்துட்டு காப்பு கட்டிட்டோம், இப்போ எதுவும் பண்ணக்கூடாது. கோயிலுக்கு இந்த இதெல்லாம் காப்புலாம் கட்டுவாங்களோ அந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு உடனே நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். புரிஞ்சுட்டு நடந்து வைக்கிறேன்.